வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆரோக்கியமான வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதோடைய அதுக்கு தேவையான பொடியையும் இந்த வெரைட்டி ரைஸையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது 75 கிராம். அளவான தீயில் கருகாமல் லேசாக செவந்து வர்ற அளவுக்கு இதை வறுத்தெடுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, இதுவும் 75 கிராம். இந்த உளுந்து பருப்பையும் செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, இதையும் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 10 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இப்போ இதோட 10 வரமிளகாயும் சேர்த்து 1 நிமிஷம் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். பூண்டும் மிளகாயும் செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் 2 கை அளவுக்கு கருவேப்பிலை, இது கப் அளவில் 2 கப் வரும். அளவான தீயிலேயே ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வறுக்கணும். ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். கருவேப்பிலை நல்லா முறுமுறுப்பாக வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை பொடி சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் கூட நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் இந்த பொடியோட கொஞ்சமாக நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அல்லது இந்த மாதிரி தாளிச்சும் சாப்பிடலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச முந்திரி, 4-5 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டு ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுக்கலாம். சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அதில் 4 கப் அளவு சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை பொடியை போட்டுக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இதை பிரட்டி விட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடியும் அந்த பொடியை உபயோகித்து செஞ்சுருக்கிற கருவேப்பிலை சாதத்தையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.